ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையே, இப்பொழுது நீ தனிமையில் இருக்கிறாய் என்றால், அல்லது தனிமையாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்த வராகி வாக்கு உனக்கு சொந்தமானது. என் குழந்தையே, இது உனக்கு மட்டுமே சொந்தமான உன்னுடைய தாயானவள் என்னுடைய வார்த்தைகள். என் குழந்தையே, வாழ்க்கையில் தனிமை என்பது எத்தனை பெரிய கொடுமையானது என்பது எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை. ஆனால் அந்த கொடுமையான விஷயத்தை கூட இப்பொழுது நீ ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறாய் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீ அனுபவித்து விட்டாய் என்பதை உன் தாயானவள் என்னால் நிச்சயமாக உணர முடிகிறது. நான் இப்பொழுது உன்னை என்னுடைய பெற்ற குழந்தையாக தான் பார்க்கிறேன். என்னுடைய குழந்தைக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டம் வந்தால், ஒரு அம்மாவாக என்ன செய்வேனோ அதை தான் இப்பொழுது செய்வதற்காக வந்திருக்கிறேன். என் தங்கமே, தனிமையை அதிகமாக நீ விரும்புகின்றாய். துணையோடு இருப்பதை விட தனிமையாக இருந்தால் உனக்கான நிம்மதி கிடைப்பது போன்ற ஒரு உணர்வு இப்பொழுதெல்லாம் உனக்குள் ஏற்பட தொடங்கிவிட்டது. எல்லாவற்றிற்கும் காரணம் இப்பொழுது இங்கு இருக்கின்ற மனிதர்கள் உனக்கு கொடுக்கின்ற காயங்கள்தான். என் தங்கமே, சக மனிதராக கூட மதிப்பது கிடையாது. உனக்கும் உணர்ச்சிகள் இருக்கிறது, உனக்கும் உயிர் இருக்கிறது என்பதனை ஒரு சிறு துளி அளவு கூட உணர்வது கிடையாது. அவர்களுக்கு அவர்கள் சந்தோஷம்தான் முக்கியம். அதனால் உன்னை காயப்படுத்தி பார்ப்பதில் அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. உன்னுடைய கண்ணீருக்கு அங்கு மதிப்பில்லை. நீ எத்தனை கண்ணீர் சிந்தினாலும் அதை அவர்கள் கண்டுகொள்வதும் இல்லை. என் பிள்ளை, மனவேதனையின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். அந்த நேரத்தில் இந்த தனிமை உனக்கு அத்தனை பெரிய உதவியினை செய்திருக்கிறது. தனிமையில் இருக்கும் பொழுது யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டாம். யார் பேச்சையும் கேட்டு உனக்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய வேண்டாம். பிடித்த விஷயங்களை செய்ய முடியாமல் இருக்க வேண்டாம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தை தனிமையை நாடி வந்திருக்கிறாய். என் தங்கமே, எத்தனைதான் நீ தனியாக இருக்க முயற்சி செய்தாலும் என் குழந்தை வாழ்க்கையில் குழந்தை எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் நடுவே நின்று தவித்து கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன்னுடைய குடும்ப சூழ்நிலை, உன்னை நம்பி இருக்கின்ற உறவுகள், இவர்களை விட்டு உன்னால் செல்ல முடியவில்லை. உன்னை விட்டால் அவர்களுக்கு வேறு யாரும் இல்லை என்ற உணர்வு உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இதனால் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று செல்ல முடியாமல், வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உனக்கான நல்ல வாக்கினை கொண்டு வந்திருக்கிறேன். என் தங்கமே, முதலில் உன்னுடைய மனதை நீ தெளிவாக வைக்க வேண்டும். உன்னுடைய சிந்தனைகளை முதலில் நீ தெளிவாக சிந்திக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் இத்தனை நாட்களும் கொடுத்தது, இனிமேல் என்னவெல்லாம் கொடுக்க போகின்றது, யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் என்ன செய்தார்கள் என்பதை எல்லாம் என் பிள்ளை நீ சிறிது நேரம் சிந்தித்து பார். இதற்கு முன் உன் வாழ்க்கை எப்படி இருந்தது, அங்கே நீ என்ன செய்து கொண்டிருந்தாய், அந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த சந்தோஷம் என்னென்ன என்று உன்னுடைய கடந்த காலத்தையும் சற்று சிந்தித்து பார். கடந்த காலத்தில் நீ இருந்ததை விட இப்பொழுது அதிகமான வேதனைகளை அனுபவிக்கிறாய் என்றால், என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு உன்னை சுற்றி நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கின்ற தவறுகளால் அல்லது மனிதர்கள் ஏற்படுத்துகின்ற சூழ்ச்சிகளாலா உனக்கான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள தொடங்க வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையை விட முடியாது என்று நீ முடிவு செய்திருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் அல்லவா? யாரால் உனக்கு இத்தனை துன்பங்கள் நேர்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டியதும், அதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நடந்து கொள்வதும் மிகவும் அவசியம். வாழ்க்கையில் இன்னொருவரின் பேச்சினை கேட்டு கொண்டுதான் இத்தனை பிரச்சனைகளும் நடக்கிறது. இன்னொருவர் மனதில் நினைப்பது உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார்கள் என்றால் அது மிகவும் தவறான விஷயம் அல்லவா? என் தங்கமே, மற்றவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷப்பட வேண்டும்
என்பதற்காக உன்னுடைய மனதை காயப்படுத்துவது அத்தனை நியாயமற்றது. என் தங்கமே, தனிமையில் நீ ஒவ்வொரு முறையும் சிந்திக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை விட்டு செல்லலாமா அல்லது இந்த உலகத்தை விட்டே செல்லலாமா என்று நீ சிந்திக்கின்றாய். ஒவ்வொரு முறையும் உன்னை நம்பி இருக்கின்ற உறவுகளை நினைத்து நினைத்து நீ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்திலும் பின்வாங்கி நின்று கொண்டிருக்கிறாய். என் குழந்தையே, உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கின்றது என்பதனை உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்கிறேன். என்ன தெரியுமா? இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டாய். நம்மை நம்பிய உறவுகளுக்கு நாம் தேவைப்படுகிறோம். ஒரு நாளும் நாம் இந்த உலகத்தை விட்டு சென்றுவிடக் கூடாது என்று. தங்கமே, அது உண்மைதானே? எந்த ஒரு சூழ்நிலையிலும் யார் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்பதற்காகவும் ஒரு நாளும் உன்னுடைய உயிரை மட்டும் நீ விட்டுவிடக் கூடாது. அதற்கான அனுமதி உனக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, உன்னுடைய இந்த உயிர் இந்த தாயானவள் உனக்கு கொடுத்தது. என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா நீ எப்பொழுது எனக்கு உயிர் கொடுத்தாய்? நான் தானே பிறந்தேன் என்று. தங்கமே, எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து நீ தப்பித்து வந்திருக்கிறாய். உயிர் போகும் நிலையில் இருந்தும் கூட நீ தப்பித்திருக்கிறாய். நான் சொல்வது நேற்று நடந்ததோ நேற்று முந்தைய தினம் நடந்ததோ கிடையாது. சிறு வயதில் இருந்தே சற்று சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களில் இருந்து நான் உன்னை காத்திருக்கிறேன். அந்த நேரத்தில் போக இருந்த உன்னுடைய உயிரை காப்பாற்றினேன். நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் மீண்டும் உயிரை. அப்படியானால் அந்த உயிர் எனக்கு சொந்தமானது அல்லவா? என் தங்கமே, உன்னை காப்பாற்றிய எனக்கு நீ தரப்போகின்ற பரிசு என்ன தெரியுமா? இந்த பரிசினை நான் கேட்டதும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு தேவையானது என்னுடைய குழந்தை நல்லபடியாக இருக்க வேண்டும். தனிமையில் நிற்கின்றோம் என்று நினைத்து வேதனைப்படாமல் இந்த தனிமையையும் உனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா என்னால் இனிமேல் இந்த வாழ்க்கையை ஜீரணிக்கவே முடியாது. என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. இனி ஒரு நிமிடம் கூட என்னால் வாழ முடியாது. இதற்கு மேலும் நான் இந்த வாழ்க்கையில் இருந்தால் என்னுடைய உயிரை எடுத்துக்கொள் என்று என் குழந்தை நீ சொல்வாய். ஆனால் அந்த நேரத்தில் நீ எடுக்க வேண்டிய முடிவு இந்த வாழ்க்கையை விட்டு தனித்து வெளியேற வேண்டியது. அங்கே நீ யார் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டியது. உன்னை நம்பி இருக்கின்ற உறவுகளை நீ விட்டுவிட வேண்டாம். அவர்களை உன்னோடு நீ பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இது ஒரு தீர்வு என்றால் இன்னொரு வகையான நீ இப்படி சொல்வாயானால், அம்மா எப்படியேனும் இன்னும் நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும். இந்த வாழ்க்கையை விட்டால் எனக்கு வேறெதுவும் இல்லை என்று சொல்வாயானால் நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையை மீண்டும் தொடங்கலாம். ஆனால் நீ இனிமேல் செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் யார் உன்னை அவமானப்படுத்துகின்றார்கள், யார் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களிடம் கையேந்தவோ, உனக்கு தேவை என்று அவர்களிடம் சென்று ஒரு நாளும் நீ நிற்கக்கூடாது. உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அத்தனை திறமைகளையும் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் தங்கமே. இங்கே சிலர் தன்னுடைய துணையை வெறுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களால் தனக்கு எந்தவிதமான பயனும் இல்லை என்பதுதான். தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் தனக்கு எந்த விதத்திலும் இவர்கள் உதவி செய்யவில்லை என்பதுதான். என் தங்கமே, இப்பொழுது நீ உதவி செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. உன்னுடைய தேவைக்காக அவர்களிடம் சென்று நிற்காதே என்றுதான் நான் சொல்கின்றேன். என் தங்கமே, இந்த இரண்டு விஷயங்களில் எது உனக்கு பொருத்தமாக இருக்கின்றதோ அதை எடுத்துக்கொண்டு என் பிள்ளை சரியாக நீ இந்த வாழ்க்கையை பயணிக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் இந்த பயணத்தை முடித்து கொள்ள கூடாது. அந்த உரிமை உனக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள். என் தங்க பிள்ளையே, இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக உண்டு. நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொடுப்பேன். நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.